யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு பல்கலைக்கழக நூலகங்களுக்கு புதிய நூல்கள் வாங்க மானியம் வழங்குவது இல்லை என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பபாசி தலைவரும் கவிதா பதிப்பகத்தின் பதிப்பாளருமான கவிதா சொக்கலிங்கத்தின் 75வது பிறந்த நாளையொட்டி பதிப்பாளரின் பயணச்சுவடுகள் எனும் பெயரில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் கட்டாயம் வாரத்தில் ஒரு வகுப்பு நூலகங்களுக்கு சென்று நூல்களை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல்கலைக்கழக நூலகங்களுக்கு நூல்கள் வாங்க ஒன்றிய அரசு உதவ முன்வருவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். யுஜிசி பல்கலைக்கழக மானிய கமிஷன், அது பல்கலைக்கழகங்களுக்கு நூல்கள் வாங்குவதற்கு மானியம் தருவது கிடையாது. நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு பல்கலைக்கழகம் நான் நூல்கள் வாங்கணும், எனக்கு 2000 நூல்களை வாங்கணும், எனக்கு மானியம் தாங்கன்னா தருவது கிடையாது. அந்த பல்கலைக்கழகம் தன்னுடைய வருமானத்துல தான் புதிய நூல்களை வாங்க வேண்டியிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.